We should always interpret the Bible contextually. That is the next point I want to spend some time on. அடுத்த குறிப்பானது நாம் எப்பொழுதும் வேதத்தை வியாக்கியானம் செய்யும்போது அது சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமைவிலே நாம் வியாக்கியானம் பண்ண வேண்டும். I can think of 5 circles of context which I would as quickly as possible explain before we come to the close of this session. இந்த கூட்ட முடிவிற்குள்ளாக நாம் 5 விதமான சந்தர்ப்ப சூழமைவுகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைக்கிறேன். Number 1, the immediate context. முதலாவது சொல்லப்பட்ட உடனடி சந்தர்ப்பம். That is the words below or above. அந்த வசனத்திற்கு மேலேயும் அதற்கு கீழேயும் உள்ள பகுதி. Or the words within that verse. அந்த குறிப்பிட்ட வசனத்திற்குள்ளே இருக்கிற வார்த்தைகளுக்கு. That is called the immediate context. அதுதான் உடனடி சந்தர்ப்ப சூழமைவு. Secondly, இரண்டாவது, the context of the passage or the entire chapter. அந்த முழு அத்தியாயத்திலும் இந்த வசன பகுதி சொல்லப்பட்டிருக்கிற சந்தர்ப்ப சூழமைவு. The passage or the full chapter. அந்த வசன பகுதி இல்லாவிட்டால் அந்த முழு அத்தியாயம். Or you can say paragraph, பத்தி. இல்லாவிட்டால் பத்தி. Thirdly, the context of that book, entire book. மூன்றாவதாக இந்த வசன பகுதி சொல்லப்பட்டிருக்கிற புத்தகத்தின் சூழமைவு. You see, we are going in ever widening concentric circles, right? Immediate, nearest, and then we go to the total book. இப்படி ஒன்றுக்குள் ஒன்று அமைந்திருக்கிற உள்ளமைவு வட்டங்களை போல நாம் உடனடி சந்தர்ப்ப சூழமைவு, பிறகு அந்த அத்தியாயத்தின் சூழமைவு, இப்பொழுது அந்த புத்தகத்தில் அந்த வசனத்தின் சூழமைவு. The fourth circle, நான்காவது வட்டம், the context of the parallel passages. அதற்கு இணையான வசன பகுதிகளோடு உள்ள சூழமைவு. Parallel passages, related passages. அதற்கு சம்பந்தப்பட்ட இணையான வசனங்களின் சூழமைவோடு ஒப்பிட்டு பார்த்தது. It may be within or without that particular book. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட வசனம் சொல்லப்பட்ட புத்தகத்தோடோ புத்தகத்திற்கு வெளியே இருக்கிற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தது. Fifthly and finally, ஐந்தாவதாக கடைசியாக the context of the entire Bible. முழு வேதாகமத்தின் சந்தர்ப்பத்தில் The immediate context, உடனடி சந்தர்ப்ப சூழமைவு, the passage or chapter context, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அத்தியாயத்தின் சூழமைவு, the book context, அந்த அத்தியாயம் அந்த வசனம் இருக்கிற புத்தகத்தின் சூழமைவு, parallel passages context, அதற்கு இணையான வசன பகுதியோடு சூழமைவு, and whole Bible context. முழு வேதாகமத்தின் சூழமைவு. Let me tell you friends, it is dangerous. There is no other word. So I have chosen that word. It is dangerous to take a text out of its context. ஒரு குறிப்பிட்ட வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமைவை விட்டு நாம் வெளியே தனியாக பிரித்தெடுத்து வியாக்கியானம் செய்வது மிக மிக ஆபத்தானது என்று நான் சொல்கிறேன். ஆபத்து என்கிற பதத்தை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். Once again, it is dangerous. I am going to explain how dangerous it is to take a words out of context. ஒரு வசனம் சொல்லப்பட்ட சூழமைவை விட்டு தனியே பிரித்து நாம் எடுத்து வியாக்கியானம் செய்யும் போது அது மிக ஆபத்தானது என்பதை நான் விளக்கி காட்டுவதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன்.